பாண்டியன் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே முரசு சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமராக்கிய உங்களுடைய பொன்னான வாக்குகளை, மேலான வாக்குகளை முரசு சின்னத்திற்கு வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று அன்பான வேண்டுகோள் விடுத்து இரு கரங்கூப்பி வந்து கொண்டிருக்கிறார். பாண்டியன் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். பெருங்குளம் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காள பெருங்குடி மக்களே, தானும் மற்றவன் என்ற முறையிலே நமது வஞ்சிக்கப்பட்ட இந்த வஞ்சிக்கப்பட்ட அரசனே வளமான ஒரு சென்னையாக மாற்ற வேண்டுமானால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் தேவை. இது எதனால இப்படி இருக்கு நம்ம சற்று சிந்தித்து பாருங்க. அதே போல உலக அளவில் இன்னைக்கு இந்தியா பார்த்தா ஒரு ஏழ்மை நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஏழ்மை நாடு அப்படின்னா அது காரணம் என்ன? இந்தியாவில் அதாவது வளம் இல்லாத நாடா இது? அதெல்லாம் கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து வளங்களும் நம்ம ஊர்ல இருக்கு. பூமி கடையில பாத்தீங்கன்னா பெட்ரோல் கிடைக்குது, நிலக்கரி கிடைக்குது, கிரைனைட் கிடைக்குது, என்னென்ன வேணுமோ இரும்பு தாது கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஒரு வளமான ஊரு நம்ம இந்தியா. அதுல எதுவும் மாற்றம் இல்லை. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் வீட்டு பிள்ளையும் சுதந்திர பாண்டியன் அவர்கள் உங்கள் மத்தியிலே வாக்குகளை சேகரித்து பேசுவார்கள். நமது வடசென்னை மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தீர்த்திருக்கிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, உங்களது பொன்னான வாக்குகளை கேட்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நமது அண்ணன் சவுந்தர பாண்டியன் அவர்கள். இங்க